யோபு அன்பைத்து சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், செய்கின்ற தொழில் சிறக்கவும், விவசாயம் கால்நடை செழித்தோங்கிடவும், முதியவர்களுடைய உடல்நல சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல மழை பெய்து சிறப்பாக விவசாயம் செழிக்கவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணிசாமி மரிய அந்தோணி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியால் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், இறைவன் அருளால் கிடைத்த புதிய வீட்டிற்கு நன்றியாம் பேரக்குழந்தை ஞானத்திற்காகவும், இறைவனில் மறைத்த அந்தோணிசாமி ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் வளராயப்பன் திரும்ப ஏஞ்சல் குடும்ப நலனுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. செய்கின்ற தொழில் சிறக்கும், புதிய இல்லம் கட்டிவிட்டு நன்றியாகும், புதிய இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகள் ஜெர்சன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், அப்பா அம்மாவினுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இத்திருப்படியிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் யோபு அன்பின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிலுவை என்பது ஒரு காலத்தின் சாபத்தின் அவமானத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக்கி அதன் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்தால், சிலுவை இன்று வெற்றியின் அடையாளமாக மீட்பின் கொடியாக உயர்ந்து நிற்கிறது. சிலுவையின் வழியாகவே நாம் கடவுளின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் கண்டுகொள்கிறோம். இந்த சிலுவையானது மரணத்தின் மேல் வாழ்ந்து கொண்ட வெற்றியையும் பாவத்தின் மேல் அருள் கொண்ட ஆட்சியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பலியில் சிலுவையின் வழியாக நமக்கு கிடைத்த மீட்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் நம் வாழ்வின் சோதனைகளையும் துன்பங்களையும் இயேசுவின் சிலுவையோடு இணைத்து அவற்றை பொருளுள்ளதாக்க இந்த திருப்பலி நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்து புதியதோர் வாழ்வை தொடங்குவோம். வாருங்கள், இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று சிலுவையின் வல்லமை பெற்று நம் வாழ்வை வளமுள்ளதாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழாமானி ஆண்டவரை இத்தண்ணீரை நீர் புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். வாழ்வு தருவது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரை. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாய் இந்த உண்மை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். கழுவ
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருபுரமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை வெள்ளுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னுரை. பாம்பு கடியினால் பரிதவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை பார்த்து நலம் பெற்றனர். அதுபோல பாவத்தினால் துன்புற்றுக் கொண்டிருந்த மனிதகுலம் சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்ப்பதால் நிலை வாழ்வை அடையும். தீமைக்கு எதிராக கடவுள் தரும் வெற்றியையும் மனிதர்கள் மீது அவர் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பையும் சுட்டிக்காட்டும் இந்த முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கொல்லிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில்
ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பாவம் பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாயகேசு
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் வடிவில் உயர்நிலையில் இருந்தவர் இயேசு. அவர் தம்மை சிலுவை சாவு மட்டும் தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மேன்மையுற செய்தார். கீழ்ப்படிதலுக்கும் பணிவுக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி சாய்ப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமியிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, வழக்கமாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு விழாவையும் கொண்டாடுவது கிடையாது. ஞாயிறு திருப்பலியானது கடவுளை மையப்படுத்தி இயேசுனுடைய வல்ல செயல்களை உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எனவே அந்த நாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உரிய நாளாக கொண்டாடி கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சில விழாக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது
அந்த விழாவை கொண்டாடுவதற்கு அன்னையாம் தாய் திருச்சபை நம்மை கேட்டு நிற்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விழா தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை இல்லையே நமக்கு வாழ்வு இல்லை, இந்த சிலுவை இல்லையே நமக்கு வெற்றி இல்லை, இந்த சிலுவை இல்லையே நமக்கு இரட்சிப்பு இல்லை. இந்த சிலுவை நமக்கு ஒரு முகவரி கொடுக்கின்றது, இந்த சிலுவை நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கின்றது, இந்த சிலுவை நமக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நிறைவை கொடுக்கின்றது. நமது கத்தோலிக்க திரு அவையை விட்டு பிரிந்து போன பல சபைகள் அன்னை மரியாளை ஏற்காமல் இருக்கலாம், திருவருட்சாதனங்களை ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த திருச்சிலுவையை அவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் இந்த திருச்சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்பது நிச்சயமாக தெரியாது. ஆனால் அந்த சிலுவை இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த சிலுவை அவமானத்தின் சின்னமாக இருந்தது. எப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தொட்டாரோ, எப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தாரோ, அப்போதே அதனுடைய வாழ்வானது மாற்றப்படுகின்றது. அவமானத்தின் சின்னம், கொலை கருவியினுடைய சின்னம் என்று சொல்லப்பட்ட இந்த சிலுவை இயேசு தொட்டவுடனே மகிமையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக, இரக்கத்தின் சின்னமாக மாறுகின்றது. அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது நமது வாழ்வு மாறுகின்றது, நமது வாழ்வு மாற்றப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை குறித்து நாம் வரலாற்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த சிலுவை என்பது யூதர்களை பொறுத்தவரை ஒரு தடைக்கல்லாக இருந்தது, ஒரு கொலை கருவியாக இருந்தது. யூத சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், அதி தீவிரமான குற்றத்தை புரியக்கூடியவர்களுக்கும் அதுபோல கொடூரமான குற்றங்களை செய்தவர்களுக்கும் இந்த சிலுவை என்பது ஒரு தண்டனையாக இருந்து வந்தது. எப்படி நம்முடைய நாட்டில் தூக்கு தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருப்பது போல, அந்த யூத நாட்டிலே இந்த சிலுவை சாவு என்பது மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது. சில நேரத்திலே கல்லால் எரிந்து கொள்வார்கள், சில நேரத்திலே சவுக்கால் அடித்துக் கொள்வார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் இந்த சிலுவை கொடுக்கப்பட்டது? அன்புக்குரியவர்களே, தெய்வ நிந்தனை செய்தவர்கள், அதுபோல அரசு துரோகம் செய்தவர்கள், அதே போல பொது நன்மைக்கு கலகம் விளைவித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சிலுவை சாவு கொடுக்கப்பட்டு வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த சிலுவை சாவு கொடுக்கப்பட்டது? அவர் தெய்வ நிந்தனை செய்யவில்லை, பொது நன்மைகளுக்கு அவர் குந்தகம் விளைவிக்கவில்லை, அதே போல அரசுக்கு துரோகம் விளைவிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த சிலுவை கொடுக்கப்பட்டது? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் விவிலியத்தை நாம் ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த சிலுவை என்பது கடவுள் தன் மகனுக்கு கொடுத்த ஒரு பரிசு. முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் எத்தனையோ நீதி தலைவர்களை அனுப்பினார், இறைவாக்கினர்களை அனுப்பினார். பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், பாவத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்வு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த போதெல்லாம் யாரும் செவி கொடுக்கவில்லை. இறுதியாக தன் மகன் வழியாக பேசுகின்றார். எப்படி பேசுகின்றார்? தன் மகனை இந்த சிலுவை சாவை சுமப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த சிலுவை வழியாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவினுடைய பிறப்பினால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவினுடைய பிறப்பு நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய உச்சக்கட்ட அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அதை இந்த சிலுவையில் தான் பார்க்க முடியும்.
எனவேதான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே தரும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் வாசிக்க நேருகின்றது. இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக, நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு பாவத்திலிருந்து மீட்பதற்காக, கழுவி எடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம், தெய்வத்தின் நிலையில் அவர் இருந்தாலும் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கின்றோம். கடவுள் அனுப்பியது நீ சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதுதான். அவருக்கு தெரியும் இந்த மக்களை மீட்க வேண்டும் என்றால் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி. எனவேதான் லூக்கா நற்செய்தி என்னுடைய பாதி அதிகாரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன் முகத்தை எருசலேம் நோக்கி திருப்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் எருசலேம் நோக்கி திருப்புகிறார் என்றால் தன்னுடைய நேரம் வந்துவிட்டது. தந்தை கொடுத்த அந்த திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நான் முடிக்க வேண்டும். எனவேதான் அவர் சிலுவையிலே தொங்குகின்ற போது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் உயிரை தந்தையினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றார். இது ஏதோ திடீரென்று நிகழ்ந்த நிகழ்வல்ல, மாறாக கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டத்துக்கேற்ப தன்னை அந்த சிலுவை சாவுக்கு அவர் அர்ப்பணித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சொல்லப்படுகிறது, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பிலாத்தினுடைய அரண்மனையிலே கூறுவதை பார்க்கின்றோம். தந்தையினுடைய திட்டம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது. என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த திருவிழா எப்படி கொண்டாடப்பட்டது? முதல் 3 நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவம் வேத கலாபனையை சந்தித்தது. நிறைய மறைசாட்சிகளை அந்த கிறிஸ்தவம் உருவாக்கியது. வெளிப்படையாக இந்த கிறிஸ்தவத்தை யாரும் பின்பற்ற முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு அரசன் கிபி 312ஆம் ஆண்டு பக்கத்து நாட்டு மீது போர் தொடுக்க வேண்டும். அப்படி போர் தொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் நான் மட்டுமல்ல என் நாடு முழுவதும் அடிமையாகிவிடுமே என்று சொல்லி அந்த இரவிலே அதே சிந்தனையோடு அவன் தூங்கச் செல்கின்றான். அவனுடைய தூக்கத்திலே அவன் ஒரு கனவு காண்கின்றான். எப்படி வெற்றி பெறுவது என்ற சிந்தனையோடு தூங்கச் சென்ற அந்த மனிதனுடைய மனதிலே ஒரு கனவு வருகின்றது. என்ன கனவு? நீ சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை ஏந்தி சென்றாய் என்றால் நீ வெற்றி பெறுவாய் என்று. விழித்து பார்க்கின்றான். நான் கிறிஸ்தவன் அல்ல, என்னுடைய நாட்டிலே கிறிஸ்தவம் பரவக்கூடாது என்பதிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனவு என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை நாம் முன்னே வைக்கின்ற பொழுது வெற்றி கிடைக்கும் என்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். எனவே தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிடுகிறான், சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை நாம் பறக்க விட்டு இப்போது நாம் போருக்கு போவோம் என்று சொல்கின்றான். அவனுடைய படை முன்னேறுகின்றது. எதிரிகள் முறியடிக்கப்படுகிறார்கள், வெற்றி கிடைக்கின்றது. இதை அவன் கொண்டாடுகின்றான். சிலுவை தான் எனக்கு வெற்றி கொடுத்தது, கடவுள் தான் எனக்கு வெற்றி கொடுத்தார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்னுடைய வாழ்வைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவன் சந்தோஷம் அடைகின்றான். கிபி 313ஆம் ஆண்டு மிலான் சாசனம் என்ற ஒரு சாசனத்தை அவன் உருவாக்குகின்றான். தனக்கு கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகின்றான். அரசன் எந்த மதமோ அந்த மதத்தை தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் ஆணையிடுகின்றான். இவ்வாறு கிறிஸ்தவம் மிக எளிதாக எல்லா நாட்டிற்கும் பரவியது என்பதை நாம் வரலாற்றிலே நாம் வாசிக்கலாம். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல அவருடைய அன்பு தாய் ஹெலனா புனிதையாக இருக்கின்றாள். அவள் கிபி 320ஆம் ஆண்டு அவர் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கின்றார். இப்போது நாம் செல்கிறோமே, நடைபயணம், திருப்பயணம், புனித பயணம். இந்த புனித பயணம், இந்த நடைப்பயணம், இந்த திருப்பயணத்துக்கெல்லாம் தொடங்கி வைத்தவர் இந்த கான்ஸ்டாண்டினோபிளுடைய தாயார் தான் என்பதை நாம் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. இவர் எங்கே புனித பயணம் மேற்கொள்கின்றார்? எருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்கின்றார். அங்கே
இதுவரை சிலுவையை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிலுவை எத்தனையோ வெற்றிகளை கொடுத்தது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை எங்கே? அந்த சிலுவையை தேடக்கூடிய முயற்சியிலே இதுவரை யாரும் ஈடுபடவில்லையே என்று சொல்லி இந்த தாய் அந்த சிலுவையை குறித்த ஒரு அகழ்வாராய்ச்சியிலே அவர் ஈடுபடுகின்றார். இயேசு எங்கே சிலுவையில் அறையப்பட்டாரோ அங்கு சென்று அதை ஆராய்ச்சி செய்கின்றார். பார்த்தோம் அப்படின்னா 3 சிலுவை கிடைக்குது. இந்த 3 சிலுவையில இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை எது தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அங்கு பார்க்கப்படுகிறது, அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்கள் சுமந்து வருகிறார்கள். முதல் 2 சிலுவைகளை அந்த பெண்ணின் மீது வைக்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய உடலிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 3ஆவதாக ஒரு சிலுவையை வைக்கின்ற பொழுது அந்த சிலுவை வைத்த உடனே அந்த பெண்ணிற்கு புதிய வாழ்வு வந்தது, நோயெல்லாம் நீங்கியது, அவள் எழுந்து நின்றாள். சொல்லப்பட்டது இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சிலுவை என்று சொல்லப்பட்டது. அதை தன்னுடைய ரோமைக்கு எடுத்து வருகின்றார். அங்கே ஒரு கோவிலை கட்டி இந்த சிலுவைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பார்சிய மன்னர்கள் மீண்டும் போர் அடிக்கிறார்கள், அதை களமாண்டு போய்விடுகிறார்கள். மீண்டும் போர் நடக்கப்படுகிறது, மீண்டும் அந்த சிலுவை கொண்டு வரப்படுகிறது. மீண்டும் இஸ்லாமியர்களுடைய போர் நடைபெறுகிறது, அவர்களும் இந்த சிலுவை தூக்கி கொண்டு போய்விடுகிறார்கள். மீண்டும் போர் நடைபெற்று 1149ஆம் ஆண்டு இந்த சிலுவை அந்த ஆலயத்திலே வைக்கப்படுகின்றது. இதுதான் இந்த சிலுவை தோன்றிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது மோசேக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்திருந்தால் எங்களுக்கு உணவு கிடைத்திருக்கும், எங்களுக்கு இறைச்சி கிடைத்திருக்கும், எங்களுக்கு தண்ணீர் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த பாலைவனத்தில் எங்களை கொண்டு வந்து கொல்லமா கூப்பிட்டு வந்தீர் என்று சொல்லி மோசைக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். மோசை பயந்து போய் கடவுளிடம் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். இவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உணவுக்காக முணுமுணுக்கிறார்கள், தண்ணீருக்காக முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கோபம் வருகின்றது. ஆண்டவர் அவர்களுடைய மத்தியிலே கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்க செய்து நிறைய பேர் இறந்து போய் விடுகிறார்கள். மீண்டுமாக இஸ்ராயல் மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம், நாங்கள் கடவுளுக்கு எதிராக இருந்து விட்டோம், அருள் கூர்ந்து எங்களுக்காக இறைவன் ஜெபியுங்கள் என்று கேட்டபோது மீண்டும் மோயிசன் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். அப்போது சொல்லப்படுகிறது, நீ வெண்கல பாம்பை செய்து அங்கு பொருத்தி வை, இதை பார்க்கக்கூடிய எவனும் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுடைய அவநம்பிக்கையை குணமாக்கக்கூடிய ஒரு வெண்கல பாம்பு அங்கு பொருத்தப்பட்டது. அவநம்பிக்கையோடு வாழ்ந்து வந்த மக்கள், அவநம்பிக்கையோடு பயணம் செய்த மக்களுக்கு இந்த வெண்கல பாம்பு என்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. கடவுளை உற்று பார்த்தோம் என்றால் நாம் பிழைத்துக் கொள்வோம் என்பதுதான். அதே போலதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவன் நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகின்றோம், மன விரக்தியோடு வாழ்ந்து வருகின்றோம். இந்த கிறிஸ்துவை உற்று பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து தான் நான் பாராட்டுவேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த திருச்சிலுவையை, மகிமையை அவர் உணர்ந்திருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது அந்த சிலுவையை உற்று பார்க்க வேண்டும். ஏதோ தவக்காலத்திலே நாம் சிலுவை பாதை செய்தோம், இல்லை. ஒவ்வொரு நாளும் தாய் திருச்சபை அந்த சிலுவையோடு நடப்பதற்கு நமக்கு துணை செய்து வருகின்றது. 14 ஸ்தலங்கள் இருக்கிறது. இந்த 14 ஸ்தலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அடக்கி விடலாம், நம்முடைய வாழ்க்கை அடைக்கலாம். ஏதோ ஒரு ஸ்தலத்திலே என்னுடைய வாழ்க்கை நிற்கின்றது, ஆனால் நிற்கக்கூடிய அதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. மாறாக இந்த 14ஐயும் கடந்து வருகின்ற பொழுது மகிமை நிறைந்த ஒரு கிறிஸ்துவோடு நானும் உயிர் தழுவேன் என்பதுதான் நமது நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது.
இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவை நமக்கு குணமளிக்கும் ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்களுக்கு குணம் கொடுத்தது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு படை வீரன் வந்து அவருடைய விழாவை குத்துகிறான். விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்து அவனுடைய கண்களில் பட அவனுக்கு முழு பார்வை கிடைத்தது என்பதை நாம் மார்க்கு நற்செய்தியை வாசிக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் குத்திய படைவீரனே சான்று சொல்கிறான், இவரை உண்மையான மெசியா என்று குறிப்பிடுகின்றான். என் அன்புக்குரியவர்களே, நாம் குணம் பெறுவதற்கும் இந்த சிலுவை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவை நமது பயணத்திலே ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒன்று. என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த மக்களோடு தான் பயணம் செய்தார். மேக தூணாக, நெருப்பு தூணாக அவர்களோடு பயணம் செய்தார். அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் எப்போது அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்றால், அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் பொருளாசை கொண்ட மனிதர்களாக மாறிப்போனார்கள். பல நேரத்திலே இந்த சிலுவை நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கின்றது. கடவுள் இந்த சிலுவையில் தொங்கினார். அவர் சிந்துகின்ற ஒரு துளி இரத்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் சிந்திய இரத்தம் எனக்காக, அவர் சூட்டிய முள்முடி எனக்காக, அவர் நிர்மாணமாக இருந்தார் அது எனக்காக என்று சொல்லி எப்போது நாம் அந்த கடவுளை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்துகின்றோமோ அப்போதுதான் நமக்கு ஒரு நிறைவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவிலியம் சொல்கிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்து வந்தது. என் அன்புக்குரியவர்களே, அன்று ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்து இஸ்ராயல் மக்களுக்கு உதவி செய்தார். இந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்தார், நமக்கு உதவி செய்கின்றார், நமக்கு வாழ்வு கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவை நாம் தகுதியான முறையிலே கொண்டாடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், அன்றாட சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வருபவர் என் சீடனாக இருக்க முடியாது. துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு. ஆண்டவர் யாருக்கும் துன்பம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த துன்பத்தை எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் மகிமையாக, மாட்சியாக மாற்றுவார். இன்னைக்கு சிலுவை இல்லாமல் எங்கேயுமே நாம் செல்ல முடியாது. ஆலயத்தை பார்க்கிறோம், உடனே நம்ம அறியாமை நாம் சிலுவை அடையாளம் வரைக்கிறோம். மோதிரம் போட்டிருக்கிறோம், அதுல சிலுவை இருக்கு. ஜெபமாலை போட்டிருக்கோம், அதுல சிலுவை இருக்கு. வீட்டில் சிலுவை இருக்கிறது. இந்த சிலுவை வெற்றியின் சின்னம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் வீட்டில் என்ன செய்வாங்க, சிலுவையை வச்சிருக்க மாட்டாங்க. அது துன்பத்தின் கருவி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, துன்பத்தின் கருவி அல்ல, நம்மை மீட்ட கருவி. நம்மை மீட்பதற்காக அவர் துன்பப்பட்டார். நம்மை மீட்பதற்காக அவர் நிர்மாணமாக்கப்பட்டார். அந்த இயேசுவை தான் நாம் உற்று பார்க்க வேண்டும். அந்த இயேசுவை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நமது வாழ்வு உயர்த்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். எப்படி உயர்த்தப்பட்டது போல, பாலைவனத்தில் உயர்த்தப்பட்டது போல நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம், மரத்தினால் தான் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. பாம்பினால் தான் முதல் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினால் தோல்வியை காண வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை சுமந்தார். இது மரம், இதை சுமந்தார். மரம் வெற்றி பெற்றது தொடக்கத்திலே. அதே மரத்தை நான் தோல்வியற செய்வேன் என்று சொன்னார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு சாத்தானை இந்த சிலுவையில் அறைந்து விட்டார் என்று வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, பயப்பட வேண்டாம். சிலுவையை குறித்து மாற்று சிந்தனை வேண்டாம். திருச்சபை போதிப்பது போல திருச்சிலுவை அது மகிமையான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய்
திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகின்ற இந்நாளில் தாயாம் திரு அவையும் அதன் தலைவராம் திருத்தந்தை லியோ, ஏனைய ஆயர்கள், குருகுலத்தார், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் திருச்சிலுவையை ஆராதிப்பதோடு நின்றுவிடாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விளங்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை, சச்சரவு, போராட்டங்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அழிவின் பாதைகளை தேர்வு செய்யும் உலகினை நீர்தாமே நல்வழிக்கு அழைத்து வரவும் உலக தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் தம் பொறுப்புணர்ந்து செயல்படவும் மறுதர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாறு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்த இறை தந்தையின் அன்பினை உலக மக்கள் எவரும் சாதி, மத, இனம், பேதமின்றி உணரவும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் அந்த இறை அன்பை வெளிப்படுத்தும் மக்களாக வழங்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே வெறுமைக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டதனால் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும் அளவிற்கு கடவுள் உயர்த்தப்பட்டு எப்பெயருக்கும் மேலாக பெயர் அருளப்பட்ட இயேசுவை பின்பற்றி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தாட்சி அடைந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என நாவாலை அறிக்கையிடுவதோடு நில்லாமல் வாழ்வாலும் சான்று பகரவும் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் சிலுவையை புறந்தள்ளாமலும் சிலுவையை கண்டு பயனொழியாமலும் வாழ வரலாற வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். மகா ஆச்சரியமும் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவிலே உம் திருமகன் கிறிஸ்துவை நோக்கி எம் கண்களை உயர்த்துகின்றோம். ஆண்டவரே, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்து வந்தது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாடிய தாவீது மன்னனைப் போல ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய தேவையின் பொருட்டு இதோ உம் திருமகனை நாங்கள் உற்று பார்க்கிறோம். இரக்கத்தையும் அன்பையும் நிறைவையும் நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி எங்கள் குடும்பத்தின் மீது நிறைவாக இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம். எங்களை ஒருபோது வெட்கமுற விடாதையும். ஆண்டவரே, இதோ நாங்கள் எழுப்பும் மன்றாட்டுகளுக்கு, ஜெபங்களுக்கு உமது செவிகளை எங்கள் பக்கம் திருப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் கற்பாரையும் கோட்டையுமாக இருந்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உங்கள் திருநாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த திருநாமம் எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். போய
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலே தோல்வி காண வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே மதமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வினை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம்,
அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர், பேரொரு தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பைத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் இந்த நாளிலே நன்றியோடு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் ராயப்பன், ஏஞ்சல், திருவாளர் அந்தோணிசாமி, மரி அந்தோணி உடைய குடும்பங்களை ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்திருளும். தந்தையே, வயிற்றிலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாம் நினைவு கூறக்கூடிய அந்தோணிசாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய ஊரின் பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சுவாசக்காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய்.
வருகின்ற வாரத்தில் திங்கள் செவ்வாய் காலை 6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 6 மணி அளவில், வெள்ளிக்கிழமை மாலை 7:15 மணி. வருகின்ற சனிக்கிழமை தென்காசி கோவில் திருவிழாவினுடைய கொடியேற்று விழா இருப்பதினால் அன்று சனிக்கிழமை காலை 6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 10:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த யோபு அன்பேத்தாருக்கு நமது பாராட்டுக்களை கரமலை மலை எழுப்பி அவரது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளி எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.